am Siddhant, your today's host. In today's rapidly evolving agricultural landscape, new technologies are revolutionizing the way we grow, manage, and harvest crop. From precision farming and automation to data analytics and biotechnology, these innovations hold immense power for addressing key challenges and unlocking new opportunities in agriculture. I welcome you all in today's session. Our moderator for this session will be Dr. Bala Murugan, who will guide the discussion and ensure an engaging and informative session for all participants. Our panelist will be Dr. Pevinath Sir, Director, IITM Research Park. Now I am handing over this session to Dr. Bala Murugan. Thank you, Mr. Siddharth. இங்கே குழும இருக்கும் அனைவருக்கும் எனது கரந்தாந்த வணக்கம். கேத்திவாலா உங்களை அனைவரும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறது. கேத்திவாலா என்பது விவசாயத்தில் உள்ள அனைவருக்கும் பயன்பாடும் வகையில் விளைவித்தல் முதல் விதைத்தல் முதல் விளைச்சல் வரை அனைத்தையும் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்காக அவர்களை முன்முனைக்கிறது. கேத்திவாலா இதுவரை 8 வகையான முயற்சிகள் மூலம் அனைவரையும் சென்றடைய மக்களுக்கு பயன்படும் வகையில் பலவிதமான செயல்களை ஊக்குவித்து வருகிறது. அது கேத்தி கார்னர் என்பது விவசாயிகள் அனைவரும் பன்முனைப்பில் அவர்களது உழவு உற்பத்திகளை கொண்டு சேர்க்கிறதுக்காக பயன்பட்டு வருவதற்கான ஒரு செயலியாக கொண்டு வந்திருக்கிறது. கேத்தி கேந்திரா என்பது மண்டல் மூலமாக மக்கள் அனைவரும் அதன் மூலமாக பயன்பெறும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கேத்தி கல்யாண் என்பது இன்வெஸ்டிங் மூலமாக மக்கள் அனைவருக்கும் உழவர்கள் அனைவருக்கும் மக்களை கனெக்ட் செய்து அதன் மூலமாக சேவைகளை செயல்வதற்கு முயற்சி எடுத்துக்கிறது. கேத்திவாலா 24x7 அக்ரி நியூஸ் என்னும் ஒரு இதழ்களின் மூலம் உழவு சம்பந்தமான அனைத்து விதமான செய்திகளையும் பண்பாளர்கள் மூலம் கொண்டு சேர்க்கிறதுக்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. கேத்தி புரஸ்கார் என்பது அக்ரிகல்ச்சர் மூலம் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய அனைத்து விதமான செய்திகளையும் கொண்டு சேர்க்கிறது. கேத்தி சமித் என்பது எக்ஸ்போ மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மக்கள் அனைவரும் ஒரு பண்பட்ட ஒரு நேரடியாக கலந்து கொண்டு அவர்களை ஒரு மிஷினரியா இருக்கட்டும், அவங்களோட உழவு உற்பத்தியா இருக்கட்டும், எல்லாத்தையும் காமன் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு சம்மிட் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மூணு விதமான சம்மிட் விரைவில் நடக்க இருக்கிறது அடுத்த 3-4 மாத காலங்களில். அடுத்து கேவி டயலாக், அதுதான் என்னும் நிகழ்ச்சியா நம்ம இன்னைக்கு தமிழ்ல பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வேற லாங்குவேஜ்ல ஹிந்தி, குஜராத்தி, தமிழ், தெலுங்கு, வேறு சில மொழிகளிலையும் இது செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் கேத்தி கோஷா என்னும் ஒரு முயற்சியின் மூலம் உழவு உற்பத்தி பண்ண ஆசை இருக்கிறவங்க ஆனால் நிலவசதி இல்லாதவங்க நிலவசதி உள்ளவர்களிடம் கைகோர்த்து உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு தளமா செயல்பட்டு இருக்கிறாங்க. மேலும் அவர்களோட சேவைகளை நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம இப்ப கேவி டயலாக்ஸ் என்னும் ஒரு செஷனுக்குள்ள நம்ம போறோம். ஸோ கேத்தி கார்னர் சீக்கிரமே இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஆல்ரெடி அப்ரூவல் ஆயிடுச்சு, பட் ப்ராசஸ் பண்ணி இது சீக்கிரமே லான்ச் பண்ணுவாங்க. மக்கள் பயன்பாட்டுக்கு சீக்கிரம் வந்துடும். இது நான் பாலமுருகன், இணை பேராசிரியர், வெள்ளூர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்திருக்கிறேன். மேலும் என் போல் சில ஸ்பீக்கர்ஸோட லிஸ்ட் எல்லாம் நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறீங்க. ISRO இருந்து சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனில இருந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐகார், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ப்ரொஃபசர்ஸ், நிறைய இந்த மாதிரி பன்முகத்தன்மை உள்ள அனைவரையும் இந்த தளம் இணைத்துக் கொண்டு இருக்கிறது. இன்று கேவி உரையாடல் 5 நாம் பேச இருப்பது விவசாயத்தை மாற்றும் புதிய தொழில்நுட்பங்கள், சவால்கள் மற்றும் வாய்ப்புகள். அதை பற்றி பேச இருக்கிறோம். என்னிடம் இணைந்திருக்கிறார் முனைவர் பாவேந்தன். இவர் இயக்குனர், எர்னட் என்னும் தொலைத்தொடர்பு சம்பந்தமான அனைத்து விதமான செயலிகளையும் கவர்மெண்ட்காக நம்ம பப்ளிக் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது மெய்டிக்கு கீழே இயங்கிட்டு இருக்குது. உங்கள் அனைவரும் சார்பாக அவரை இந்த தளத்துக்கு வரவேற்கிறேன். சார் வணக்கம் சார். பாவேந்தன் சார், க்ளோஸ் பண்ணிக்கிற ஒரு நிமிஷம் இருங்க சார். நேரலை வந்ததுக்கு நன்றி. There is an issue with my camera. I'll switch it off. Sorry. மன்னிக்கவும் அனைவருக்கும். ஓகே சார், நம்ம ஏற்கனவே ஒரு செஷன்ல இதை பத்தி ஒரு சின்ன விவாதம் பண்ணியிருக்கிறோம். அதாவது IoT, AI, செயற்கை நுண்ணறிவுகள், இதன் மூலமா விவசாயத்துல என்னென்னலாம் பயன்பாடுகள்லாம் நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பத்தி வெற்றிவேலன் ஒருத்தர் அதை பத்தி ஒரு சின்ன விளக்கம்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஐ திங்க் நேயர்களுக்கு அது சம்பந்தமான நிகழ்வுகள் கொஞ்சம் போய் சேர்ந்திருக்கும். அதையும் தாண்டி நீங்க அதை விடவே அதிகமா ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நீங்க ஆக்சுவலி IoT
ஐஓடிய வந்து நம்ம தமிழ்நாடு பக்கத்து மாநிலங்கள் எல்லா இடத்துலயும் வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு போக முடியுமோ எடுத்துட்டு போயிருக்கிறீங்க. அது வந்து உங்களோட சக்சஸாவே நாங்க பாக்குறோம். இப்ப உங்களோட இதுல இருந்து நீங்க இதை எப்படி வந்து ஒரு காமன் மேன் பயன்படுத்த முடியும்? அதுல இருந்து உங்களோட சிந்தனை என்னவா இருக்கு சார்? ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அதாவது முதல்ல நான் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்ற தொழில்நுட்பத்தை ஒரு சாதாரண விவசாயிக்கு வந்து எப்படி உபயோகமாகும் அப்படிங்கிறதுனால ஒரு ஐஓடிங்கிறதுக்கான ஒரு அறிமுகமா நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இப்ப வந்து கணினிமயமான யுகத்துல ஒரு ஒரு பொருள்கள்லயும் சென்சர் இருந்து அதுல இருந்து வர்ற தகவலை இணையத்தின் வழியா பகிர்தல் தான் இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த இணைய யுகத்துல வந்து நடக்கிற விஷயம் முதன்மையா அதுதான். இப்ப நம்மளுடைய மின்விசிறி ஆகட்டும், அல்லது குளிர்சாதன பொருள் ஆகட்டும், அல்லது நம்மளுடைய குளிர்சாதன பெட்டி ஆகட்டும், நம்மளுடைய கார் எல்லாமே வந்து கனெக்டட் ஹியர் மீன்ஸ் தட் எல்லாமே வந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியா இணையத்துல தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. அந்த தகவல் வந்து எப்படி பயனாளர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றப்படுகிறது, ஒரு கம்பெனி வந்து அதை எப்படி அதை யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா அதை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு அப்ளிகேஷனா கிரியேட் பண்றாங்கிற வகையில தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். ஸோ இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிவன் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மண்ணினுடைய ஈரப்பதத்தை பொறுத்து நம்ம எப்ப தண்ணீர் பாய்ச்சணும் நிலத்துக்குன்றத நம்ம தீர்மானிக்கிறோம். அதே மாதிரி நோயின் வீரியத்தை இலையில பரவுற நோய்க்கு வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே மேனுவலா பண்றதுக்கு பதிலா ஒரு இப்ப வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கடினமாயிட்டு வருது கிராமப்புறங்கள்ல. சோ அது மருந்து அடிக்கிறதா இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி நீர் பாய்ச்சறதா இருக்கலாம். சோ எந்தெந்த மாதிரியான விவசாய தொடர்பான விஷயங்கள்ல எவ்வளவு தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி அதை ஒரு ஆட்டோமேட் பண்றது, அதாவது எப்படி அதை தானாக இயங்க வைக்கிற ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வர தொழில்நுட்பத்தை எந்த அளவு உபயோகப்படுத்த முடியும்ன்றது டு த பெனிஃபிட் ஆஃப் த ஹியூமன். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு சி த்ரூ ஐஓடி அண்ட் அதர் ஆட்டோமேஷன் டெக்னாலஜிஸ். இதுல வந்து செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இதெல்லாமே வந்து கடந்த 10 வருடங்களாக அதிக அளவுல பயன்பாட்டுக்கு வந்து இருக்கு. ஏன்னா வந்து மேலை நாடுகள்ல இதை வந்து அதிகபட்சமா உபயோகப்படுத்துறாங்க. ஏன்னா வந்து அங்க ஹியூமன் ரிசோர்சஸ் ஆர் வெரி பிரீமியம். ஸோ அது வந்து நிறைய அவங்களுக்கு வந்து சம்பளம் ஜாஸ்தி, ஸோ அவங்கள எம்ப்ளாய் பண்றது கஷ்டம். இதை வந்து இப்ப நம்ம ஊர்லயுமே வி ஸ்டார்டட் ஃபைண்டிங் இந்த, ஏன்னா இப்பயுமே கிராமப்புறங்கள்ல நமக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கிறது அரிதாயிட்டு வருது. அதனுடைய இதுவுமே இப்ப நம்ம கிராமங்கள்லயுமே இப்ப நிறைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. பட் அதோட கூட ஸோ இந்த ஐஓடி கான்செப்டும் சேர்ந்ததுன்னா எப்படி அது வந்து நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்ன்றத பத்தி ஒரு 4-5 ஸ்லைட்ல வேணா நம்ம வந்து கேள்வி பதில் மாடலுக்கு போறதுக்கு முன்னாடி வேணா அதை நான் சொல்லலாமா பாலமுருகன்? வந்துருச்சு, மேபி நாட் இன் ஃபுல் ஸ்கிரீன், லெட் மீ ஜஸ்ட் ரெடியூஸ் தி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஐஓடி சம்பந்தமான ஒரு இன்ட்ரோடக்ஷனா இதை எடுத்துக்கோங்க. ஸோ இதுல என்ன நம்ம தொழில்நுட்பங்களை பார்க்க போறோம் அப்படின்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சென்சரை எப்படி வேற வேற இடங்கள்ல பயணித்து அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அந்த தகவலை பெறுறோம் அப்படிங்கிறது தான். அது வந்து சாயில் சம்பந்தமா இருக்கலாம், மண் தொடர்பான தகவலை, ஈரப்பதம், அல்லது அதனுடைய என்பிகேங்கிற பொட்டாசியம், சல்பர், கந்தகச்சத்து, அதனுடைய மணிச்சத்து அப்படின்னு சொல்ற அதனுடைய தகவல்களை ரியல் டைம்ல பெறுறதா இருக்கலாம். ரியல் டைம்ங்கிறது வந்து நமக்கு இப்ப நடக்கிற விஷயத்த உடனடியா தெரிஞ்சுக்கிறது. இப்ப தகவல்ல எப்படி நம்ம ஒரு பணத்தை வங்கியில செலுத்தினோம்னா நமக்கு உடனே எஸ்எம்எஸ் வர்ற மாதிரி எஸ்எம்எஸ்ல நமக்கு தெரியப்படுத்துறாங்க நம்ம வங்கி கணக்குல பணம் வந்து சேர்ந்து விட்டதுன்னு. சோ அத போன்ற ஒரு நேரடியான தகவலை உடனடியா பெறுறதுக்கு நம்ம வந்து இந்த சென்சரை
இணையத்தினுடைய தொடர்புல படுத்தணும். ஸோ இப்ப நம்ம இந்த படத்துல காமிக்கிற மாதிரி நம்ம அந்த தகவல் வந்து தண்ணீர் தொடர்பானதா இருக்கலாம். தண்ணீர்னா எவ்வளோ, நம்ம கிணறுல எவ்வளவு தண்ணீர் இருக்கு, இல்ல ஒரு டேங்க்ல இருந்து பாய்ச்சுறாங்கன்னா அந்த டேங்க்ல எவ்வளவு தண்ணீர் இருக்கு, இல்ல அந்த நோய் பரவலை பத்தி இருக்கலாம், அல்லது இந்த செடி அல்லது பயிரின் வளர்ச்சி குறித்து இருக்கலாம், அல்லது அதன் சாயில் எரோஷன், ஹியர் மண் அரிப்பு சம்பந்தமானதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சென்சர்ங்கிற அந்த ஒரு, இப்ப சென்சர்ன்றது வந்து இந்த தமிழ்ல எனக்கு கரெக்டான மொழிபெயர்ப்புனா, இப்ப நமக்கு எப்படி கண், காது அப்படிங்கிறது ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு பயன் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம உணர்றோம் இல்லையா, அந்த உணர்தல் வந்து ஒரு ஒரு பயனுக்கானதா இருக்கு. ஸோ சென்சர் வந்து அதே மாதிரி சென்சர்ங்கிறது வந்து இப்ப மண் சம்பந்தமான சென்சர் தனியா இருக்கும், வாட்டருக்கு தனியா லெவல் சென்சர் அதனுடைய இது. அதே மாதிரி கிராப் அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட்னா கேமரா மூலமா எப்படி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறது நம்ம வந்து கணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சென்சரும் வந்து ஒரு ஒரு பயன்பாட்டிற்கானது. ஸோ அதை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த தகவல் நமக்கு இணையத்தின் வழியா கிடைக்கும் போது அதுக்கு தகுந்த ஃபெர்டிலைசர் அப்ளை பண்றதோ அல்லது நீர் பாய்ச்சறதோ, ஸோ அந்த மாதிரி நம்ம செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு உடனடி தகவலை நிலத்திலிருந்து நமக்கு விவசாயிக்கு இணையத்தின் வழியாக அவருடைய கைபேசிக்கோ அல்லது கணினிக்கோ அந்த தகவல் வரும் பொழுது, ஸோ அதற்கான ஆக்ஷன் ஆர் தி இப்ப அதுக்கான செயல்பாடை வந்து அவங்களால அதை உடனடியா பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்றது அந்த தகவலை எப்படி நேரடியா நம்ம உடனடியா பெற முடியும் வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்வென்ஷன். ஸோ இதுல அது வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு வந்து இப்போ ஒருத்தர் போயிட்டு அங்க மோட்டர் ஆன் பண்றதுக்கு பதிலாக எப்படி நம்ம போன்ல இருந்தே இப்போ வந்து மோட்டர் ஆன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பயன்பாடுமே வந்து எல்லாமே வந்து தொழில்நுட்பத்தின் மூலமாக சாத்தியப்படும் பொழுது நம்ம வந்து மனிதர்களுடைய தேவை இதுல குறையுது. பட் அது குறையறதுக்கான காரணம் வந்து மனிதர்களுடைய வேலையும் வந்து நமக்கு ரொம்ப பிரீமியம் ஆயிடுது. அவங்களுக்கு அதிகப்படியான செலவு செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அவங்க கிடைக்கிறது இல்ல. அந்த நேரமும் வந்து நமக்கு இப்ப ஒரு நடுராத்திரியில மோட்டர் ஆன் பண்ணணும்னா இதுக்காக ஒருத்தர் சைக்கிள்ல போய் அந்த ஃபீல்ட்ல போய் மோட்டர் டர்ன் ஆன் பண்ணிட்டு வர்றதுக்கு பதிலா இஃப் வி ஹாவ் ஒரு அப்ளிகேஷன் நம்ம செயலிலேயே இருந்ததுன்னா அதை வந்து ஆன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பல பயன்பாடுகள் இந்த சென்சர் தொழில்நுட்பம் வழியா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற இணைய வழி தகவல் சேகரிப்பு மற்றும் அதனுடைய பயன்பாட்டு செயலாக்கம் செய்கின்ற திறன் வந்து இணையத்தின் வழியா நம்மளால அதை செய்ய முடியுங்கிறது. இதுல முக்கியமான தகவலை நம்ம விவசாயிகள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டி இருக்கிறது. இப்ப இது வந்து இப்ப என்னென்ன மாதிரி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து வழக்கமான விவசாய மாடல்ல வந்து இப்ப நம்ம ஒரு மருந்து அடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹியூமன் செய்ய வேண்டியிருக்கு. அதுல உள்ள பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம்னா அவங்களா பண்ணும்போது ஒண்ணு அவங்களுக்கான சம்பளம், அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து எவ்வளவு வேகமா பண்றாங்கன்றது, எவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியும். ரெண்டாவது அது வந்து ஒரே அளவிலான மருந்து தெளிக்கிறாங்களா, அது வந்து இப்ப ஹியூமன் பண்ணானா ஒரு இடத்துல ஜாஸ்தி பண்ணலாம், ஒரு இடத்துல கம்மியா பண்ணலாம், அது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு விஷயம் வந்து அந்த அவங்க ஆள் கிடைக்கிறதே பெரிய சிரமமா இருக்கு கிராமங்கள்ல. இப்ப இந்த மாதிரி சினாரியோல இப்ப இதையே வந்து ஒரு ஐஓடி தொழில்நுட்பம் மூலமா அதை செய்யும் பொழுது அந்த மருந்து தெளிக்கிற விஷயத்த ஒரு ட்ரோன் பண்ணும்போது, இப்ப நவ் வி ஹாவ் ட்ரோன், அக்ரிகல்ச்சர் ட்ரோன் தட் கேரிஸ் தி பேலோடு. அந்த பேலோடு வந்து மருந்து தான். அந்த நம்ம என்ன மருந்து தெளிக்கிறோமோ அதை வந்து ஒரு டேங்க்ல ஃபில் அப் பண்ணி அந்த ட்ரோன்ல பிக்ஸ் பண்ணிட்டா அந்த எந்த பேட்டர்ன்ல நம்ம அந்த எந்த வடிவமைப்புல அந்த நிலம் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் அந்த ட்ரோன் பயணித்து அந்த மருந்தை முழு நில பரப்புக்கும் அது தெளிக்க முடியும், அந்த குறிப்பிட்ட நேர காலத்தில் குறிப்பிட்ட அளவின் பெயரில். அந்த மாதிரி செய்யும் போது ஒரு அதிகமாகவோ குறைவாகவோ இல்லாமல் சரியான அளவில் மருந்து சென்று சேர்கிறது. அது வந்து குறைந்த கால அளவில் வித் வெரி மினிமல் ஹியூமன் இன்டர்வென்ஷன், அதாவது மனித
அதாவது ஒரு 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 விவசாயியே இதை வந்து ஒரு இப்ப ட்ரோன் வச்சிருக்கவங்க வழியா செய்ய முடியும். எப்படி ஒரு டிராக்டரை வச்சு முழு எல்லா நிலத்தையும் உழுதிட முடியுமோ அதே மாதிரி மருந்து தெளிக்கிற வேலையும் வந்து ஒரு 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 முழு நாளோ அல்லது ஒரு ஹாஃப் டே ஃபுல்லா ஒரு அரை நாள் ஒரு மனுஷன் பண்ற வேலையை ஒரு ட்ரோன் வந்து ஒரு 10 நிமிஷத்துல பண்ணி முடிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி இது வந்து மருந்து விஷயத்தை பத்தி சொன்னேன். இந்த சேம் திங் கோஸ் ஃபார் எனி ப்ரிசிஷன். அது வந்து ட்ரிப் இரிகேஷன் டைப்பா இருக்கலாம் அல்லது டிசீஸ் ஸ்ப்ரெட்டா இருக்கலாம். இப்ப இந்த இதே ட்ரோன் வந்து ஒரு கேமராவை ஃபிட் பண்ணி இருக்கும் பொழுது அது வந்து அந்த முழு நிலப்பரப்பையும் ஆராயும் பொழுது அந்த நோய் தாக்கப்பட்ட பகுதி எங்க இருக்கு, அது எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு, அதை வந்து மேல இருந்து பார்க்கும் பொழுது அந்த ட்ரோன்னால ஃபுல்லா கேப்சர் பண்ண முடியும். அதை வந்து ஒரு ரியல் டைம், இந்த ரியல் டைம்ங்கிற வார்த்தை எல்லா இடத்துலயும் நீங்க பாப்பீங்க ஐஓடி அண்ட் ஆட்டோமேஷன்ல. ரியல் டைம்ங்கிறது உடனடியா அது தெரியவும் வரும், அது என்ன நோய், அதற்கான இது என்ன. இப்ப நம்ம போயிட்டு அது வந்து இதுலதான் அந்த ஏஐங்கிற தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவுங்கிற தொழில்நுட்பம் மிக உதவிகரமானது. So the thing I wanted to say here is that the data that gets collected, it is அந்த தகவல்ங்கிறது வந்து ஒரு ரா டேட்டாவா தான் இருக்கும். அது வந்து உடனடியா பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா அதுல நிறைய இப்ப இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி தான் அது வந்து முழுமை பெற்ற அறிவு சார்ந்த விஷயமா மாறி அது வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு அந்த தகவலை மேலும் ஒரு இதா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய அல்காரிதம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி அதை மாத்துறது. அதுதான் வந்து இந்த இதுல நடக்கும். விஸ்டம் ஃப்ரம் டேட்டா டு விஸ்டம், it will go through multiple stages of processing, data processing. That is what we are trying to see. Okay, now in terms of the internet of things, ஒரு இந்த நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஒரு டயக்ராம் பாருங்க. அதுல வந்து எப்படி அந்த தகவல் வந்து இன்டர்நெட் வழியா பல்வேறு இடங்களுக்கு பரிமாறப்பட்டு அது பயனுள்ள தகவலா மாறுது, ஆர் அறிவுசார் விஷயமா மாறுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த ஒரு விவசாயம் மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் அந்த சென்சருங்கிற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படலாம். அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஃபேனா இருக்கலாம், அல்லது இட் கேன் பி லைக் டெம்பரேச்சரை மெஷர் பண்றதா இருக்கலாம், இன்றைய சீதோஷ்ண நிலை தெரியறதா இருக்கலாம், அல்லது மழை அளவு நிர்ணயிக்கிற கூடிய சென்சரா இருக்கலாம், அல்லது காற்றின் மாசுபாடு வந்து மானிட்டர் பண்றதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த சென்சர் வந்து எந்த அப்ளிகேஷனுக்காக அல்லது எந்த செயலுக்காக பயன்படுத்தணுமோ அந்த செயலுக்கான சென்சரா இருக்கும். அந்த சென்சர்ல இருந்து வர்ற தகவல் இணையத்தின் வழியாக கிளவுட் என்ற தொழில்நுட்பத்தில் அது சேகரிக்கப்பட்டு மேலும் செயற்கை நுண்ணறிவு போன்ற அல்காரிதம் அல்லது ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணி அந்த சேகரிக்கப்பட்ட தகவல் பயனுள்ள தகவலாக மாற்றப்பட்டு திரும்ப அதற்கான தேவையான செயல் நடத்தப்படும். ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா இப்ப ஒரு குறிப்பிட்ட நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். அந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்பிளே இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம அந்த தகவல் வந்து ஒரு மண் ஈரப்பதம் தொடர்பானதா இருக்கலாம், அல்லது இப்ப இருக்கிற மழை பொழிவு அல்லது வெயிலின் அளவு அதை பொறுத்து நம்ம எல்லாத்தையும் மெஷர் பண்ணலாம். ஸோ அல்லது நம்ம இப்ப இருக்கிற நோயின் தன்மையை பொறுத்தும் நம்ம அந்த தகவலை சேகரிக்கலாம். பாலமுருகன் இப்ப கேக்குதா நான் பேசுறது? நல்லா கேக்குது சார், நல்லா கேக்குது. ஓகே ஓகே. தென் இப்ப இந்த பெறப்பட்ட தகவல் வந்து பல டெக்னாலஜிஸ் ஆர் தொழில்நுட்பங்களின் வழியாக, தொலைத்தொடர்பு தொழில்நுட்பங்களின் வழியாக அது வந்து ஐஓடி அப்ளிகேஷன் ஆர் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்கின்ற தொழில்நுட்ப செயலிக்கு செல்லும். இது வந்து இப்ப அது வந்து நம்ம வீட்டுல உபயோகப்படுத்துற வைஃபை நெட்வொர்க் மாதிரி இருக்கலாம், அல்லது நம்ம பயன்படுத்துற ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ, பிஎஸ்என்எல் இந்த மாதிரி
ஒரு செல்லுலர் நெட்வொர்க், அதாவது நம்ம கைபேசி பேசுற அதே தொழில்நுட்பத்தின் வழியாகவும் அந்த தகவல் சேகரிக்கப்பட்டு கிளவுட் என்கின்ற சென்ட்ரலைஸ்டு டேட்டா ஸ்டோர், அதாவது எல்லா தகவலையும் இணையத்தின் வழி பெறப்பட்டு அது வந்து ஸ்டோர் செய்யப்படும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இப்ப நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலா எல்லா டேட்டாவும் இருக்கும். இப்ப ஒரு வருடத்திற்கான டேட்டா அல்லது பல வருடங்களுக்கான டேட்டா, அந்த மாதிரி எல்லாமே அங்க சென்று சேரும்போது வருடக்கணக்கான தகவல்கள் சேகரிக்கப்படும் போது அது மிகவும் பயனுள்ள தகவலாக மாறும். ஸோ அதுதான் இந்த நம்ம தொழில்நுட்பம் தருகின்ற மிகப்பெரிய பயன்பாடு. ஸோ இப்ப இப்ப நம்ம பார்த்தோம்னா இது வந்து இந்த தகவல் வந்து GIS என்கின்ற ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது புவிசார் தொடர்புடைய தகவலோடு சேர்க்கப்படும் போது அது வந்து மேலும் பயனுள்ள தகவலாக மாறுகிறது. அதாவது எந்த இடத்தில் இந்த தொடர்புடைய தகவல் சேகரிக்கப்பட்டது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் லாட்டிடியூட் லாங்கிடியூடுங்கிற அட்சரேகை தீர்க்கரேகை அந்த தகவலுடன் சேரும் பொழுது நம்ம எந்த பர்டிகுலர் லொகேஷன், அதாவது எந்த இடத்தில் அந்த தரவு சேகரிக்கப்பட்டதுங்கிறது வரைக்கும் நம்மளால அதை கொண்டு செல்ல முடியும். சோ இது வந்து ஒரு பெரிய நிலப்பரப்போ அல்லது ஒரு மாநில அளவிலோ மாவட்ட அளவிலோ எல்லாமே பண்ண முடியும். இப்ப லேண்ட் சர்வேன்னு சொல்லுகிற நிலப்பரப்பு நில அளவையை தொழில்நுட்பத்தின் மூலம் சாதிக்க முடியும். சோ அதை வந்து ஒரு ட்ரோன் என்கின்ற தொழில்நுட்பம் வழியாக, இப்ப ஏரியல் போட்டோகிராஃபின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் வழியாகவும், இப்ப சேட்டலைட் பேஸ்டு ஏரியல் போட்டோகிராஃபி இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இட். அது வந்து சேட்டலைட்ல இருந்து வர்றது. அதே வந்து ட்ரோன் வழியா பண்ணும்போது க்ளோசர் டு த கிரவுண்ட், அதாவது நிலப்பரப்பிற்கு மிக அருகாமையிலிருந்தே அதை கவனிக்கும் பொழுது நமக்கு மேலும் பயனுள்ள தகவல்களை பெற வாய்ப்பாக அமைகிறது. ஸோ அதே மாதிரி நம்ம விவசாயத்தை போலவே மற்ற விஷயங்களிலும் நம்ம சென்சரை பயன்படுத்த முடியும். ஐஓடி சென்சர்ஸை பயன்படுத்த முடியும். உதாரணத்திற்கு இப்ப ஒரு கால்நடை வைத்திருப்பவர் அனைவரும் தங்களுடைய கால்நடைக்கு காலர்ல இதெல்லாம் போடுறாங்க, சென்சர்ஸ்ல அந்த டேக்லாம் அணிவிக்கிறாங்க. அந்த டேக்ங்கிறது வந்து காதுல ஜெனரலா பஞ்ச் பண்ணுவாங்க. அதுல வந்து அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு RFIDங்கிற தொழில்நுட்பத்தை வைக்கும் போது நம்ம வந்து அந்த RFID வந்து நம்ம ரீட் பண்ணி அந்த கால்நடை எந்த இடத்தில் சரியாக இருக்கிறது, எத்தனை எண்ணிக்கை இருக்கிறது, அதே மாதிரி அதற்கான மற்ற தரவுகள், அது எந்த வருடத்தில் எந்த மாதத்தில் எந்த தேதியில் அதற்கான வேக்சினேஷன் கொடுக்கப்பட்டது, மருந்து கொடுக்கப்பட்டது, அந்த மாதிரி எல்லா தரவுகளையும் நாம் பெற முடியும். சோ இப்ப இந்த தரவுகளை முறையாக பராமரிப்பதன் மூலம், முறையாக சேகரிப்பதன் மூலம் விவசாயிக்கு பல பயன்பாட்டிற்கான வாய்ப்புகள் அமைகிறது. ஸோ இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக இது செய்யப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி அனிமல் ஆக்டிவிட்டி மானிட்டரிங், அது என்ன செய்கிறது, அதனுடைய எதுவும் உடல்நிலை பாதிக்கிற போது அது உடனேயே நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய பயன்பாடு இந்த லைஃப் ஸ்டாக் மானிட்டரிங்ல பாசிபிள். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து இதை பத்தி பேசணும், மண் சம்பந்தமான இப்ப கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், அந்த NPKன்னு சொல்ற அதனுடைய நைட்ரஜன், பொட்டாசியம், சல்ஃபர், அதனுடைய கண்டென்ட், அதே மாதிரி ஈரப்பதம். சோ மண் சம்பந்தமான அனைத்து விதமான கூறுகளையும் உடனடியாக பெறுவதற்கு சென்சர்ஸ்ங்கிறது தொழில்நுட்பம் அவைலபிளா இருக்கு. ஸோ அப்ப வந்து மண்ணுக்கு அடியில இந்த சென்சரை பொருத்தும் பொழுது நேரடி தகவலை நம்மால் உடனடியாக பெற முடியும். அது நம்ம கைபேசிக்கோ அல்லது கணினிக்கோ வரும் பொழுது, ஸோ அதற்கான அதுவும் எப்படின்னா, இது வந்து அந்த நிலப்பரப்பின் பல இடங்களில் வைக்கப்படும் பொழுது அந்தந்த இடத்தில் என்ன அளவு அப்படிங்கறத பொறுத்து நம்ம ஒரு மருந்து அல்லது உரமோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக அமையும். ஸோ அந்த இரிகேஷன் வந்து அதுல அந்த ட்ரிப் இரிகேஷன் வழியாக அந்த மருந்து போதிய அளவு, உரமோ போதிய அளவு நம்ம செலுத்துறதுக்கு, தேவைக்கு அதிகமாகவோ தேவைக்கு குறைவாகவோ செலுத்தாமல் சரியான அளவில் கொடுப்பதற்கு இந்த தகவல்கள் பேருதவியாக இருக்கும் என்பது நமக்கு வந்து இந்த சென்சர் மூலமான தொழில்நுட்பம். அதே மாதிரி நம்ம இப்ப இது வந்து விவசாயம் மட்டுமல்ல, ஜெனரலா IoTங்கிறது வந்து நம்ம பல ஒரு தெரு விளக்குல கூட சென்சர் இருக்கலாம். ஸோ எந்த நேரத்தில் அதை ஆன் செய்ய வேண்டும், ஆஃப் செய்ய வேண்டும், அதை வந்து எந்த அளவுக்கு அந்த பிரைட்னஸ்ங்கிற அந்த வெளிச்சத்தின் அளவீடை
அதிகப்படுத்தவோ கூட்டவோ குறைக்கவோ நம்மால் முடியும். ஸோ அதெல்லாமே இந்த சென்சர் வழியாக நம்மால் பண்ண முடியும். அதே மாதிரி சோலார் பேனல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சோலார் பேனல்ஸ் வழியாக சூரிய ஒளி மின்சாரம் நமக்கு கிடைக்கிறது. அந்த மின்சாரத்தின் அளவை வந்து நம்ம பயன்பாட்டுக்கு கொடுக்கறதுக்கும் ஐஓடி தொழில்நுட்பம் பயன்படும். இந்த சூரிய ஒளி மின்சாரம் வந்து அது வந்து இப்ப பல மாநிலங்களில் அதற்கான மானியம் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி இந்த மின்சாரத்தை நாம் யூட்டிலிட்டிஸ் எனப்படுகின்ற மின்சார வாரியங்களுக்கு நாமும் அளிக்க முடியும். நாம் எப்படி மின்சாரத்தை பெறுகிறோமோ அதே மாதிரி பயனாளர்கள் மின்சாரத்தை வழங்கவும் முடியும். வழங்கும் பொழுது நம்மளுடைய மாத கணக்கில் அது சரி செய்யப்படும். நாம் அதிகமாக அளித்தால் நமக்கு பணம் கிடைக்கும். அதே மாதிரி நாம் குறைந்த அளவில் உபயோகித்தால் தென் அதை சரிப்படுத்தி அதை வாட் இஸ் கால்ட் நெட் மீட்டரிங் தே கால் இட். ஸோ நம்ம எவ்வளவு உபயோகப்படுத்துறோமோ அதற்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய மின் கட்டணம் கணக்கிடப்படும். ஏன்னா இந்த சூரிய ஒளியில் நாம் தயாரிக்கின்ற அதிகப்படியான மின்சாரத்தை நாம் மின் வாரியத்துக்கே அளித்து நாம் ஒரு பணம் பயனீட்ட முடியும். ஸோ அதற்கான வாய்ப்பாகவும் இது அமைகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஐஓடி என்கின்ற தொழில்நுட்பத்தின் வாயிலாக அது முடிகிறது. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ வெதர் ஃபோர்காஸ்டிங் பத்தியும் பார்க்குறோம். அதாவது எப்படி இந்த சீதோஷ்ணம் இருக்கிறது, வெளியில் எப்படி இருக்கிறது, அப்புறம் வந்து அது எப்படி மாறுகிறது, ஒரு நாளுக்கு நாள் எப்படி மாறுகிறது, அது எப்படி நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டர் லெவல் என்று சொல்லப்படுகின்ற நிலத்தடி நீர் மட்டத்தை எப்படி பாதிக்கிறது, வெயில் காலத்தில் எப்படி இருக்கிறது, டிசம்பர் மாதங்களில் எப்படி இருக்கிறது. ஸோ அதனுடைய வேரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு லெவல் சென்சர் என்று சொல்லப்படுகின்றன மட்ட அளவை வந்து ஒரு சென்சராக பயன்படுத்தும் பொழுது அதை வந்து நம்மளால கணிக்க முடியும். ஸோ அதே வந்து நம்ம இப்ப ரீஜனல் வெதர் ஃபோர்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல் அதெல்லாம் இருக்காங்க. அவங்க கொடுக்கிற தரவு அப்புறம் நம்மளுடைய நிலத்தடி நீர் மட்டம் இதெல்லாம் எப்படி வேறுபடுகிறது, பல்வேறு சீதோஷ்ண நிலை அல்லது காலநிலைக்கு ஏற்ப எப்படி மாறுபடுகிறது என்ற தகவலும் நமக்கு விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து எப்படி வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு 100 ஸ்மார்ட் சிட்டின்னு அரசாங்கம் அறிவிச்சது, அந்த மாதிரி ஸ்மார்ட் சிட்டியில இருக்கிற அதே வசதிகளை கிராமப்புறங்களுக்கு எடுத்து செல்வது எப்படி அப்படிங்கிறது தான் ஒரு நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் கனவாக இருந்தது. அவர் வந்து அதை ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்டாவே அவர் எடுத்துட்டு வந்தார். பூரா அப்படின்னு ஹி நேம்ட் இட் அஸ் பூரா. அதாவது எப்படி வந்து ஒரு நகரங்களில் வாழ்கின்ற மக்களின் வசதிக்கு ஏற்ப அதை போன்றே கிராமங்களிலும் அதை கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய கனவாக இருந்தது. அது போலதான் இப்பொழுது இந்த ஸ்மார்ட் வில்லேஜ் என்கின்ற திட்டமும் அதே மாதிரி தான். ஸோ எப்படி தொழில்நுட்பங்களை கிராம மக்களுக்கு வசதியாக எப்படி இப்ப பாரத் நெட் என்று சொல்கிறார்கள். பாரத் நெட் என்பது இணையம் கிராமம் வரைக்கும் செல்வதற்கான வசதி. ஸோ இப்ப இணைய சேவை இன்னும் 1-2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில், மற்ற மாநிலங்களில் பல மாநிலங்களில் அது வந்துவிட்டது. தமிழ்நாட்டில் இப்பொழுது பாரத் நெட் இம்ப்ளிமெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அது வரும்பொழுது ஒவ்வொரு கிராமமும் கிகாபிட் தொழில்நுட்பத்தில் இணைக்கப்படும். கிகாபிட் என்பது 1 பில்லியன் டேட்டாஸ் பிட்ஸ் பர் செகண்ட். ஸோ அந்த ஒரு வேகத்தில் தொழில்நுட்பம் பரவுவதற்கு ஆன இணைப்பாக அமையும். ஸோ ஒரு கிராமமும் அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்படும் பொழுது ஸோ நம்மளுடைய இந்த விவசாயிகள் அந்த தொழில்நுட்பத்தை எப்படி உபயோகிக்க முடியும், அது விவசாயம் தொடர்பானதாக இருக்கலாம், கல்வி தொடர்பானதாக இருக்கலாம், மருத்துவம், பிரைமரி ஹெல்த் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கான இணைப்பு வசதியாக மாறலாம். ஸோ அதையெல்லாம் ஒருங்கிணைத்து பார்ப்பதுதான் இந்த ஸ்மார்ட் வில்லேஜ் என்கின்ற கான்செப்ட். எப்படி நகரங்களில் வசதி கிடைக்கிறதோ அதே போல கிராமங்களிலும் அதே வசதியை கொண்டு வருவதுதான் இதனுடைய திட்டமாக இருக்கும். ஸோ இதை போன்ற நிகழ்வுகள் வரும்பொழுது தொழில்நுட்பத்தின் பயன்பாடு கிராமங்களிலும் அதிகரிக்கும். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்கின்ற தொழில்நுட்பமும் மிகவும் பயன்பாட்டிற்கு கிராமங்களிலும் வரும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. அதனால் பயனுள்ள வகையில் தொழில்நுட்பம் மக்களை
விவசாயிகளை சென்றடைய வேண்டும் என்பது அனைவரின் விருப்பமாக இருக்கிறது, என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. மிகுந்த நன்றி. இத்துடன் நான் இந்த ஸ்லைட் பிரசன்டேஷனை ஸ்டாப் செய்கிறேன். அருமையா சொல்லியிருக்கீங்க சார். அதாவது அப்துல் கலாமோட கனவுலேருந்து விவசாயம் மற்றும் இல்லாம கிராமப்புறங்களுக்கு எப்படி கிகாபெட் டெக்னாலஜிய கொண்டு வர்றது, அதன் மூலமா அவங்க எப்படி நம்ம பாரத் நெட்வொர்க் கூட இணையிறது, அதை பத்தியும் சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி சென்சார் என்னும் உணரி மூலமா நம்ம என்னென்ன தகவல்கள்லாம் பெற முடியும், அந்த தகவல் மூலமா எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை கொண்டு வர முடியும், அதை பத்தியும் சொல்லியிருக்கீங்க. ஒரு காமன் மேனுக்கு எளிமையா அது புரியணும் அப்படின்னா ஒரு 1950-60 ஒரு கிராமத்திலேருந்து ஒரு நகரத்துல இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னா ஒண்ணு ஒரு நபர் நேரா வந்துதான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கும். அதே ஒரு 70-80 பார்த்தோம்னா டெலிகிராம்ன்ற ஒரு டெக்னாலஜி மூலமா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. எங்க ஊர்ல ஒரு சின்ன தகவல் வர வேண்டியது டெலிகிராம் வரும். அந்த டெலிகிராம் அந்த மெசேஜ் போய் அங்க ரீச் ஆகிறதுக்குள்ள அங்க ப்ராசஸே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஆனா இன்னைக்கு இது ஐஓடி இந்த மாதிரி அதாவது ஒரு செல்போன் பயன்பாட்டுகள் மூலமாக இன்ஸ்டன்டா நமக்கு நியூஸ் வருது. அங்க நடக்கிற நியூஸ் இன்ஸ்டன்டா நமக்கு தெரிய வருது. உடனே நம்ம அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த ஐஓடின்றது விவசாயத்துல தகவல்கள் பெறுறது மட்டுமல்ல இருக்கு. அதாவது ஈரப்பதத்தோட டேட்டா எடுக்கிறது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி ட்ரோன் மூலமா நோய் பரவுதல் பத்தியும் நம்மளால உணர முடியும். அதை நம்ம இந்த கிகாபிட் டெக்னாலஜி மூலமா இணைச்சிட்டோம்னா கவர்மெண்ட்ல இருந்து இதுக்கு என்னென்னலாம் சொல்யூஷன் கொடுக்குறாங்க, கால வெப்பநிலை பத்தி நம்ம என்ன டெசிஷன்ஸ் எடுக்க முடியும், அதை பத்தி நீங்க அழகா கொடுத்துருக்கிறீங்க. ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கிள்லயும் படித்தேன். அதாவது கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்கு ஒரு ஃபண்ட் மாதிரி கொடுத்து கிட்டத்தட்ட 1150 ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்டார்ட் அப்ஸ் மூலமா இதெல்லாம் பயன்பாட்டுக்கு வரணும்னு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை விட இந்த தகவலை கரெக்டான ஆட்கள் கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா நீங்களே எனக்கு 2 பேர் அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க முழுக்க இந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் பிளஸ் ஸ்மார்ட் வில்லேஜ் கான்செப்டுக்காகவே கம்பெனிஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த ஐஓடி இந்த ஏஐ டெக்னாலஜியை தான் அதிகமா நம்பி மக்களுக்கு எப்படி பயன்பெற முடியும் அப்படிங்கறத பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுல நம்ம என்னென்னலாம் முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம், இதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் என்னவா இருக்குன்றது உங்களோட தாட்டா இருக்கு? இல்ல, ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது நம்ம இப்ப ஒண்ணு குறைந்த செலவிலான இணைய வசதி கிராமங்களுக்கு போய் சேரணும். இப்ப நம்ம பாரத் நெட்டோட விஷனும் அதுதான், அதனுடைய எண்ணமும் அதுதான். ஸோ இப்ப எல்லா கிராமங்களும் இணைய தரவுகளை குறைந்த செலவில் பெற முடியும் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, இப்ப விவசாயம் தொடர்பான தகவலோ அல்லது கல்விக்கான இப்ப அந்த கிராமத்துல இருக்கிற பள்ளி இணைய வசதிகளை குறைந்த செலவில் பெற முடியும். அதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் என்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கின்ற செவிலியரோ அல்லது மருத்துவரோ அவர்களுடைய மாவட்ட சுகாதார நிலையத்தை அணுகுவதற்கு இந்த இணைய வசதி மிகவும் பேருதவியா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இணைய வசதி பாரத் நெட் வழியா கிராமங்களுக்கு கிடைக்கும் பொழுது நம்ம சொல்ற இந்த ஸ்மார்ட் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமையும். அதற்கான டெக்னாலஜி எனேபிளர் பாரத் நெட்டுங்கிறது ஒரு அந்த தொழில்நுட்பத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப அந்த நீங்க சொன்ன அந்த புத்தாக்க நிறுவனங்கள் இப்ப வர்றது பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்னையில நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இப்ப இந்த ட்ரோன் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் ட்ரோன் அப்படின்னு அதை ப்ராடக்டாவே அதை ஒரு எப்படி ஒரு கிராமப்புறத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு உள்ளதாக மாற்ற முடியும். அந்த ட்ரோனை ஒரு விவசாயி வாங்கினாருன்னா அது அவருடைய நிலப்பரப்புக்கு மட்டும் மருந்து தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாம அந்த ஒரு முழு கிராமத்திலையும் அதை ஒரு வாடகைக்கு அனுப்பியோ அல்லது அதை ஒரு
ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் ஒரு கிராமத்துல ஒரு +2வோ அல்லது ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு மாணவன் இருக்கான் அப்படின்னா அவன் அந்த ட்ரோன்ல பயிற்சி பெற்று அந்த ட்ரோன்ல வந்து எப்படி அந்த தொழில்நுட்பத்தை மருந்து தெளிக்கிறதுக்கு அந்த கிராம மக்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக யூஸ் பண்ண முடியும், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். இப்ப அந்த மாதிரி அதை வந்து ஒரு வியாபார அணுகுமுறையிலையும் நம்ம அதை பார்க்க முடியும். அதான் ஏன்னா ஒருத்தரே அதை வாங்கிட்டு அவர் மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அந்த ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ அந்த ட்ரோனுடைய செலவு அப்படின்னா அது வந்து அவர் வந்து அதுல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஒரு அதை வந்து ரிட்டர்ன் எடுக்கிறது கஷ்டம் அதுல. அப்ப என்ன பண்ணணும், அந்த 15 லட்சத்தை வந்து அந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி வந்து அதை ஒரு ரிட்டர்ன் எடுக்க முடியும் அந்த அப்படின்னா முதலீட்டை வந்து எப்படி லாபமாக்குறது? ஆமா, லாபமாக்கணும்னா அவங்க வந்து இந்த மாதிரி அந்த அதை வந்து ஒருத்தர் வாங்கிட்டு அந்த கிராம மக்கள் அனைவருக்கும் பயனுள்ளதை ஆக்கும்போது ஒரு 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 வாடகைக்கு அந்த ட்ரோனை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கும் அது பயன்பாட்டுக்கு வரும் பொழுது அவர் வந்து அது ஒரு பிசினஸாவே பண்ணலாம். அதை வந்து ஒரு இதாவே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி பண்ணும் பொழுது இவங்க என்ன ஆகும்னா இப்ப இந்த மருந்து தெளிக்கிறதுன்ற ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நம்ம இந்த எப்படி ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள சொல்றேன். இப்ப இந்த மாதிரி அது பண்ணும்பொழுது நம்ம வந்து அந்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இப்ப இது வந்து எல்லாமே தொடர்புடையது. இப்ப நம்ம இந்த தகவலையும் நம்ம வந்து இணையத்தின் வழியாக சேகரிக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இது வந்து இது மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் சொல்றேன். அதே மாதிரி நம்ம வாட்டர் ரிலேட்டடா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. இப்ப வந்து அந்த வாட்டர் குவாலிட்டியை மெஷர் பண்றது, எவ்வளவு வந்து வாட்டர் கன்சியூம் ஆகுதுங்கிற அந்த ஃப்ளோ வந்து மெஷர் பண்ணலாம், எவ்வளவு நீர் வந்து உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஏன்னா நீரின் பயன்பாடு வந்து கிராமப்புறங்கள்ல வந்து மிகவும் இன்றியமையாததாக ஆகிக்கொண்டிருக்கிறது. அதை வந்து நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி அந்த நீர் தான் எல்லாத்துக்குமான ஆதாரமாக அமைகிறது. ஸோ அதனால அதை வந்து சரியான அளவில் அதாவது வீணடிக்காமல் உபயோகப்படுத்துவது ரொம்ப முக்கியமானது. அதற்காகவும் இந்த தொழில்நுட்பங்கள் மிகவும் உதவிகரமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதற்கெல்லாம் தான் இந்த சென்சர் பேஸ்டு அப்ரோச், அதாவது இந்த உணரி, அருமையான வார்த்தையை பாலமுருகன் எடுத்து கொடுத்தாரு. அந்த உணரி மூலமாக நம்ம தகவலை சேகரிக்கும் பொழுது அது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த சென்சருங்கிறது வந்து அந்த உணரி வந்து நம்ம எப்படி வந்து ஒரு காலத்துல மற்ற தொழில்நுட்பங்கள்லாம் மிகவும் காஸ்ட்லியா இருந்ததோ, ரொம்ப அதிகமான பைசா போட வேண்டியிருந்ததோ, இப்போ வந்து அது எல்லாமே விலை குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ எப்படி பயன்பாட்டுக்கு ஒரு தொழில்நுட்பம் வர வர அதனுடைய விலையும் குறைந்து கொண்டே வரும். ஸோ அது மாதிரி தான் இப்ப நம்ம எப்படி ஒரு காலத்துல எல்லாமே வந்து ஏர் உழுதல்ங்கிறது வந்து நம்ம மாடை வச்சுதான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம சின்ன வயசுல பார்த்தது எல்லாமே அப்படிதான். இப்போ வந்து டிராக்டர் வந்துடுச்சு. இப்ப நம்ம ஒரு காலத்துல வைக்கோல் எல்லாமே கட்டுறது எல்லாமே வந்து மேனுவல் லேபரா இருந்தது. ஆட்கள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நெல் மணிகளை அடித்து அந்த என்ன சொல்றது, அந்த களத்துல வந்து அந்த நெல்லை எடுக்கிறது எல்லாமே வந்து மாடு வந்து அந்த இது பண்ணி எல்லாமே ஆட்கள் செய்த வேலைகளை இன்று இயந்திரங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. சோ இது வந்து இயந்திரமாகிறதுங்கிறது வந்து நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இதுதான் காலத்தின் கட்டாயம். சோ நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு திருச்சியில இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு வந்து ஒரு காலத்துல 8 மணி நேரம் 10 மணி நேரம் பயணம் செய்து கொண்டிருந்த காலம் மாறி இப்பொழுது 4 மணி நேரத்தில் நம்மால் பயணிக்க முடிகிறது. இதெல்லாம் வந்து காலத்தின் மாற்றங்கள். ஸோ அதை வந்து நம்ம வேற வழி இல்லாம ஒற்றுக்கொண்டு மூவ் ஆகிறது தான் வந்து சரியான சமூகத்தின் அடையாளமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி அதை வந்து எப்படி சரியான முறையில் தொழில்நுட்பம் என்பது தொழில்நுட்பத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. அது வந்து உண்மையிலேயே அதனுடைய பயன் நமக்கு எந்த அளவு இன்றியமையாததாக இருக்கிறது என்பதை யோசித்து அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்று சொல்கிற மாதிரி அதனால் வருகிற பயன் என்ன, அதனுடைய செலவினம் என்ன, அதையே வந்து ஒரு ஆளை வச்சு பண்ணா எவ்வளவு ஆகும். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணாலே தெரிஞ்சிடும். இது வந்து
எனி இப்ப வந்து நம்ம எந்த விஷயத்த நம்ம ஒரு கடையில போய் ஒரு பொருளை வாங்கினாலுமே அதுல வந்து நம்ம காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ற மாதிரி தான். எப்படி நமக்கு அதனால் நமக்கு வருவது என்ன, பயன் என்ன, பலன் என்ன என்று தெரிந்து கொண்டு அது நம்ம அதற்கான செய்கின்ற செலவினம் என்ன என்று ரெண்டையும் பொருத்தி பார்த்து தான் நாம் முடிவெடுக்க வேண்டும். ஸோ அதே முடிவை நம்ம இங்கேயும் எடுக்கிறோம். ஸோ நம்ம வந்து தொழில்நுட்பம்ங்கிறத வந்து எந்த விவசாயியோ அல்லது ஒரு கிராமப்புறத்தில் வசிக்கின்ற ஒருவரோ அதை வந்து ஒரு எட்டாக்கனியாக பார்க்காமல் அதை ஒரு சரியான கண்ணோட்டத்துடன் அணுகும் பொழுது அதற்கான பயனும் சரியான வகையில் அமையும் என்று நான் நினைக்கிறேன். அருமை சார், அருமை. முக்கியமா நீங்க சொன்னதுல வந்து ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை உண்டு, சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். சார்லஸ் டார்வின் தியரியும் அதுதான் கொண்டு வந்து சொல்லியிருக்கோம். நம்ம வந்து இந்த இது சேலஞ்சா பார்க்காம இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அதுக்கான ஒரு ஒரு உதாரணம் தான் நீங்க கொடுத்த பாரத் நெட். அதன் மூலமா இந்த கிராமங்கள் அனைவரும் வந்து கிகாபெட் டெக்னாலஜி கூட இணைஞ்சிடுறாங்க. அப்ப அதாவது வெறும் விவசாயம் மட்டும் பயன்பெறல, அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் சார்ந்த அது படிப்பா இருக்கட்டும் இல்ல மருத்துவமா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அந்த பாரத் நெட் மூலமா அவங்களால செயல்படுத்திக்க முடியும். அப்ப அது முக்கியமா நேயர்களுக்கு வந்து போய் சேர வேண்டிய விஷயம். அதுதான் முக்கியமான ஒரு கருத்தாவே. ஒரு மருத்துவர் வந்து மாவட்டத்தின் மாவட்ட தலைநகர்ல இருக்காரு அப்படின்னா அங்கிருந்து வந்து அந்த பேஷண்ட் அல்லது அந்த நோயாளியை நேரடியாக அவர் தொடர்பு கொள்வதற்கான வசதியாக சென்றுவிடும். இப்ப அதே வந்து ஒரு சென்சர் வழியா அவங்களுடைய டெம்பரேச்சர், அவங்களுடைய பிபி, அவங்களுடைய ஹார்ட் ரேட், இப்ப எல்லாமே நான் அவங்களுக்கு நேரடியா தெரியும் பொழுது அதை பொறுத்து அவங்க இப்போ ஒரு கேமரா வழியா அந்த பேஷண்ட்டையும் பார்த்துட்டு டெலிமெடிசன் என்று சொல்கின்ற தொலைவிலிருந்து மருத்துவம் செய்கின்ற ஒரு பயன்பாடும் கூட இந்த இணைய வழியாக பாசிபிள் ஆயிருக்கும். இன்ஃபேக்ட் நாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க மக்கள். ஆக்சுவலா டெலி சர்ஜரி, அதாவது ஒரு எப்படி ரொபோட்டிக்லாம் ரோபோஸ் யூஸ் பண்ணி இயந்திரங்களை யூஸ் பண்ணி அறுவை சிகிச்சை பண்றதே வந்து இணையத்தின் வழியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம வந்து காலம் மாற தொழில்நுட்பங்கள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றன. அதற்கான நல்ல நல்ல செய்தி சார். ஐ திங்க் நம்ம இந்த செஷன்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமா பாரத் நெட் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து கண்டிப்பா வந்து அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தியா போய் சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெகு விரைவில் அனைவரும் வந்து இதுல கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா தமிழ்நாடும் வந்து தகவல்களை வந்து அதன் மூலமா நம்ம தகவல்கள் கிடைச்சதுனாலே அந்த தகவல்கள் தமிழ்நாடு டான்ஃபிநெட் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை தமிழ்நாடு கட்டமைக்குது. டான்ஃபிநெட், அதனால எல்லா டான்ஃபிநெட் அப்படிங்கிற நெட்வொர்க் தமிழ்நாட்டில் வரும்பொழுது எல்லா கிராமங்களும் இணைய வசதி பெறும். அந்த இணையத்தின் மூலமாக பல்வேறு துறைகளுக்கான உபயோகமாக அது அமையும். விவசாயம் மட்டும் கிடையாது, விவசாயம் ஒரு முக்கியமான பயனாளியாக இருக்கும். அதுல கல்வி, மருத்துவம் அனைத்துமே பயன்பெறும். நல்ல ஒரு செய்தி கொடுத்திருக்கிறீங்க. ஐ திங்க் நேயர்கள் அனைவருக்கும் நல்லா போய் சேர்ந்திருக்கோம். இந்த செய்தியை பகிர்ந்ததற்காக உங்களுக்கு என்னுடைய கருத்தாண்ட வணக்கங்கள் சார். இப்ப நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் போயிடலாம். நேயர்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தா நீங்க ஏதோ சாட் விண்டோல போடுங்க, இல்லாட்டி வந்து அன்மியூட் பண்ணி கேள்விகள் கேட்கலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து அதுக்கான விடைய கொடுக்கிறோம். கிடைக்காத பட்சத்தில் எப்பொழுதும் போல நாங்கள் வந்து அந்த மெசேஜ் மூலமா உங்களுக்கு வந்து பகிர்ந்திருக்கிறோம் பின்னேறி. சரிங்க சார், கேள்விகள் எதுவும் இல்லை. பட் நீங்க கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷனே வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல. Thank you so much everyone for joining this session. Thank you so much our speaker and moderator for conducting this session successfully. With these regards, I end this session. Thank you everyone.